வணக்கம். தமிழ்நாடு மாடல் ஸ்கூல்ஸ் CLAT. ஐம் சிவகுமார். நம்ம CLATல குவான்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் CLAT 2022ஓட கொஷினில் பேசேஜ் 1 பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பேசேஜ் 2 பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி CLAT 2022ல் என்னென்ன டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் எபிசோட்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பேசேஜ் 2 பார்க்கலாம். பேசேஜ் 2ல் வந்து 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பேசேஜை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே ரீட் பண்ணிவிட்டு நம்ம அதிலேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு தென் ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பேசேஜை ரீட் பண்ணிக்கலாம். An Indian company having its registered office at Gurugram is engaged in manufacturing of consumer goods at Noida. The goods manufactured by the company are sold in Indian market and exported to Europe. Company produces 5 products, namely P, Q, R, S and T. Total production of the company for the financial year 2021 to 2022 is 3,000 tons. And the turnover of the company is rupees 50 million. An analysis of the production and net revenue generation shows that production of product P is 21% of the total production and 18% of the turnover is attributable to product P. Production of Q is 16% of the total production and 17% of the turnover is attributable to Q. R accounts for 18% of the total production and 20% of the turnover. S accounts for 20% of the total production and 25% of the turnover. And T accounts for 25% of total production and 20% of turnover. ஸோ இப்போ நமக்கு பேசேஜ்லேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி டேட்டாவை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நம்பர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ ஸோ அது வந்து டேட்டா, அதுக்கு அதோட இன்ஃபர்மேஷன் அதுக்கு பக்கத்தில் இருக்க வேர்டிங்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் டேட்டாவை இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியன் கம்பெனி ரெஜிஸ்டர்ட் மார்க்கெட் PQ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 5 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 5 ப்ராடக்ட்ஸ் வந்து PQ, R, S அண்ட் T அப்படின்னு சொல்லிட்டு 5 ப்ராடக்ட்ஸை ஒரு இந்தியன் கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபினான்ஷியல் இயர் 2021 to 2022ல் 3,000 டன்ஸ் என்னது டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து 3,000 டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 50 மில்லியன் ருபீஸில் கொடுத்துருக்காங்க. 50 மில்லியன் ருபீஸ் என்ன அப்படின்னா டேர்ன் ஓவர் 2021 to 22 அந்த ஃபினான்ஷியல் இயரில் டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து 3,000 டன்ஸும் டேர்ன் ஓவர் வந்து 50 மில்லியன் ருபீஸும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 ப்ராடக்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த 5 ப்ராடக்ட்டுக்குமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, டேர்ன் ஓவர் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் Pக்கு வந்து 21% என்னது ப்ரொடக்ஷன், டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து 21%, டேர்ன் ஓவர் 18%, Qக்கு வந்துட்டு 16% வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் அண்ட் 17% வந்து டேர்ன் ஓவர். ஸோ ஆருக்கு வந்து 18% ப்ரொடக்ஷனும் 20% வந்துட்டு டேர்ன் ஓவரும். ஸோ எஸ்ஸுக்கு வந்து 20% ப்ரொடக்ஷன் அண்ட் 25% வந்து டேர்ன் ஓவர். தென் லாஸ்ட்டாக T ப்ராடக்ட் Tக்கு வந்துட்டு 25% வந்து ப்ரொடக்ஷன், 20% வந்து டேர்ன் ஓவர். ஸோ நம்ம இதை வந்துட்டு ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணணும். ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்து எப்போயுமே டேபிளாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இப்போது Pக்கு வந்து 21% ஆஃப் தி டோட்டல் ப்ரொடக்ஷன். இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் 3,000 டன்ஸில் 21% வந்து P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. தென் டேர்ன் ஓவர் 50 மில்லியன் இருக்கு இல்லையா, இதில் 18% வந்து ப்ராடக்ட் Pலேருந்து வர்ற டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ
டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து 3000 டன்ஸ் பார்த்தோம். டோட்டல் டர்ன் ஓவர் வந்து 50 மில்லியன் ருபீஸ் பார்த்தோம். நம்ம இப்போ வந்து எப்படி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன இருக்கணும்? ப்ராடக்ட். ஸோ 5 ப்ராடக்ட் நம்ம பிக்யூஆர்எஸ்டி அதை போட்டுருவோம். ப்ரொடக்ஷன் டர்ன் ஓவர். நமக்கு வந்து ப்ரொடக்ஷனும் டர்ன் ஓவரும் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்துட்டு இப்போது ப்ரொடக்ஷன் வந்து டன்ஸாக மாற்றிக்கணும், டர்ன் ஓவரை வந்து ருப்பீஸாக நம்ம மாற்றிக்கணும் இன் மில்லியனில். ஸோ பியோட ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ? 21% ஆஃப் த டோட்டல் எவ்வளோ? 3000 டன்ஸ். ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 3000 டன்ஸில் 21% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே இது பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் பி எவ்வளோ அப்படின்னா 21% ஆஃப் 3000 tons. ஓகே, ஸோ 630 tons. ஸோ அதே மாதிரி கியூக்கு வந்து 16%. ஸோ 16/100 into 3000. So 480 tons. 480 tons. Then 18% PQR வந்து 18% of 3000, which is 540 tons. Yes, 20%, 20/100 into 3000 அடிச்சிட்டோம் அப்படின்னா 600 tons. ஸோ லாஸ்ட்டாக T 25%. T வந்துட்டு 25/100 into 3000. ஸோ இது அடிச்சிட்டோம் அப்படின்னா 750 tons. இப்போ இதை நம்ம வந்துட்டு டேபிளில் ஃபில் பண்ணிடுவோம். 630, 480, 540, 600, 750. ஸோ அதே மாதிரி டர்ன் ஓவருமே நமக்கு வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மில்லியனில், அதாவது ருப்பீஸில் இன் மில்லியனில் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டோட்டல் டர்ன் ஓவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 மில்லியன் கொடுத்துருக்காங்க. இப்போது பியோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 18%. அப்போது இது வந்து டர்ன் ஓவர். ஓகே, ஸோ பியோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா 18%. ஸோ 18/100 இன்ட்டு டோட்டல் டர்ன் ஓவர் நமக்கு எவ்வளோ? 50 மில்லியன் ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 50. ஸோ இதை நம்ம இப்படி அடித்தோம் அப்படின்னா ஸோ 9 மில்லியன் ருபீஸ் வரும். ஸோ கியூவோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ டர்ன் ஓவரில் அப்படின்னு பார்த்தோன்னா கியூ வந்துட்டு 17%. ஸோ 17/100 இன்ட்டு 50. ஸோ 8.5 மில்லியன். நெக்ஸ்ட் வந்து ஆரோட கான்ட்ரிபியூஷன் 20%. ஸோ 20/100 இன்ட்டு 50. ஸோ 10 மில்லியன். தென் எஸ் வந்து எவ்வளோ? 25%. ஸோ 25/100 இன்ட்டு 50. ஸோ 12.5 மில்லியன். எஸ் டீயோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? டீயோட கான்ட்ரிபியூஷன் 20. ஸோ நம்ம ஆறுமே 20 தான். ஸோ 20/100 இன்ட்டு 50. ஸோ 10 மில்லியன். இப்போ இதையுமே நம்ம வந்துட்டு டேபிளில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். 9, 8.5, 10, 12.5, 10. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டேட்டா எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் 141. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் earned ஃப்ரம் சேல் ஆர் இஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஆன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர் இஸ் 15,000 rupees per ton? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர்ன்ற ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகிற செலவு வந்து பெர் டன்னுக்கு 15,000 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரை நம்ம சேல் பண்ணுறதுனால வர்ற ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நமக்கு கேட்டிருக்காங்க.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்மக்கிட்ட டேட்டா என்ன இருக்குது அப்படின்னா எவ்வளோ டன் சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது. ஆரோட சேல் எவ்வளோ அப்படின்றது நமக்கு இருக்குது. ஆரோட டேர்ன் ஓவர் எவ்வளோ அப்படின்னும் நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது டேபிளில். ஓகேவா, இப்போ ஆறு எடுத்துக்கலாம். ஆறு வந்து டோட்டலாக 540 டன் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதனால டேர்ன் ஓவர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 10 மில்லியன் ருபீஸ் வந்து டேர்ன் ஓவர் வந்திருக்கு. ஓகேயா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர் வந்து 540 டன்ஸு, டேர்ன் ஓவர் வந்து 10 மில்லியன் ருபீஸ். டேர்ன் ஓவர் வந்து 540 டன்னுக்கு வந்து 10 மில்லியன் அப்படின்னா ஒரு டன்னுக்கு எவ்வளோ டேர்ன் ஓவர் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 10 மில்லியன் 1 crore டிவைடட் பை 540 போட்டோம் அப்படின்னா ஒரு டன்னுக்கு வந்து 18,518.5 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க 15,000 அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த 600 ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டன்னுக்கு ஆகிற செலவு 15,000. அப்போ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோவா இருக்கும்? இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும் இல்லையா? 3,518.5 தான் வந்து ப்ராஃபிட். பெர் டன்னுக்கு இவ்வளோ ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் நம்ம எப்படி பார்ப்போம்? ப்ராஃபிட் டிவைடட் பை நம்ம எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு. ஸோ 15,000 இருந்து தான் நமக்கு இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு. அப்போ டிவைடட் பை 15,000 into 100. ஸோ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 23.46% நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜாக வரும். ஸோ ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 23.46%. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 142. Which product has the highest selling price per ton? அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹையஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் பெர் டன். நமக்கு ஆப்ஷனில் 4 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, QRST. இந்த 4 ப்ராடக்டில் எந்த ப்ராடக்ட் வந்து செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது ஒரு டன்னுக்கு? ஸோ அதான் நம்ம பார்க்கணும். அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? செல்லிங் ப்ரைஸ் பெர் டன்னை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா டேர்ன் ஓவர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ப்ராடக்டோட டேர்ன் ஓவர் பை ப்ரொடக்ஷன் இன் டன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா பெர் டன்னுக்கு எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஸோ ஆப்ஷனில் QRS அண்டு T கொடுத்துருக்காங்க. அப்போ Qக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு டேபிளில் பார்த்தோம் 8.5 மில்லியன். ஓகே, டோட்டல் டேர்ன் ஓவரு அண்டு ப்ரொடக்ஷன் வந்து 480 டன்ஸ். ஸோ அப்படின்னா ஒரு டன்னுக்கு எவ்வளோ வரும்? ஒரு டன்னுக்கு வந்து 17,708. ஆறுக்கு வந்துட்டு 10 மில்லியன் டிவைடட் பை 540 டன்ஸ். ஸோ ஒரு டன்னுக்கு வந்துட்டு 18,518.5. எஸ்ஸுக்கு வந்துட்டு 12.5 மில்லியன் டிவைடட் பை 600 டன். ஸோ பெர் டன்னுக்கு வந்து 20,833.3. அண்ட் ஃபார் டி 10 மில்லியன் divided by 750. So 13,333.3. ஸோ இதில் எது ஹையஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தெரியும் இல்லையா. ஸோ விச் இஸ் ஹையஸ்ட் 20,833.3. எஸ் தான் வந்து ஹையஸ்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ தேர்ட் கொஷின் நம்பர் 143. How much loss is incurred to company if the expenditure on production of tea was 20,000 per ton? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ப்ராடக்ட் டீக்கு வந்து பெர் டன்னுக்கு 20,000 ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனால் கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டீ நம்ம பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி இந்த கொஷின்லேயே கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. டீயோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 13,333.3. ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 20,000 பெர் டன். இதெல்லாமே பெர் டன்னுக்கு. ஸோ 20,000. இப்போ நமக்கு வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் டீ தெரியணும். இப்போ ஒரு டன்னுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பெர் டன்னுக்கு 20,000 அப்படின்னா 750 டன் டீயோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 750 டன். ஸோ 750 டன்னுக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ 750 into 20,000. ஸோ விச் இஸ் 15 மில்லியன் நமக்கு கிடைக்கும். டேர்ன் ஓவர் ஆஃப் டீ எவ்வளோ? 10 மில்லியன். நம்ம அது வந்து கிவன் டேட்டா டேபிளில் பார்த்தோம். ஸோ அப்போ லாஸ் எவ்வளோ? 15 minus 10 which is 5 மில்லியன் வந்து லாஸ். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் ஏ
5 million is the answer. So next question, question number 144. What percentage of turnover of R has to turnover of T? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா percentage of turnover of R. turnover of R வந்துட்டு turnover of Tல எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளான கொஷின் தான். turnover of R எவ்வளோ நம்ம டேபிளில் இருக்கு இல்லையா, 10 million. turnover of T 10 million. பிகாஸ் ரெண்டுமே வந்து 20% அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ 10 million. ஸோ ரெக்யூட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 10 million by 10 million into 100. ஸோ which is 100%. Option A is the answer. So next question, question number 145. What is the average selling price per ton of all products taken together? Average கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா average selling price per ton. எதுக்குன்னா எல்லா ப்ராடக்ட்டையும் ஆல் ப்ராடக்ட்டையும் சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 50 million. அதாவது டோட்டல் டர்ன் ஓவர் இருக்கு இல்லையா, அதான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ். ஸோ 50 million rupees. டோட்டல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க 3000 டன். ஸோ ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, இதுலேருந்து இதை டிவைட் பண்ணால் கிடச்சிருமா பெர் டன்னுக்கு, அவ்வளோதான். ஸோ 50 million divided by 3000 which is 16,666.6. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ ஏன் அப்படின்னா இதை நம்ம வந்துட்டு 7ன்னு மாற்றிக்கலாம். ஓகே, 16,667 அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம், இங்கே 6 இருக்கிறதுனால. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம CLAT 2022ஓட பேசேஜ் 2 பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து CLAT 2022ஓட பேசேஜ் 3 பார்க்கலாம். நன்றி.